ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். மேத்யூ சாப்டர் 20 verses 20 and 21. அப்பொழுது செபுதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரிலும் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். பிரியமானவளே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து செபுதேவின் குமாரருடைய தாய் யோவான் யாக்கோபனுடைய தாயார் வந்து இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். எந்த சூழ்நிலையில் என்று சொன்னால், எந்த சூழலிலே சொன்னால், இயேசுவானவர் தம்முடைய பாடுகளை குறித்தும் மரணத்தை குறித்தும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய வசனங்களிலே 17, 18, 19 வசனத்திலே அவர் தன்னுடைய பாடுகளை குறித்து, அடைய போகிற மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து அவர் அங்கே பேசிக்கொண்டிருக்கிற அந்த சூழலிலே இந்த தாயார் வந்து இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார் என்றால், 22ஆம் வசனத்தில் இயேசு பிரத்யுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பரிசத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இங்கே காரியத்தை ஆண்டவர் தெளிவாக பதில் சொன்ன பொழுது, அங்கே இருக்கிற சீஷர்களுக்கெல்லாம் இவர்கள் பேசின காரியத்தை குறித்து எரிச்சல் உண்டாயிற்று. இயேசுவானவர் ரொம்ப சீரியஸான டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். தன்னுடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதை குறித்தும் அங்கே பேசி கொண்டு இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த தாயார் கேட்டது நிமித்தம் அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் எரிச்சல் உண்டாகக்கூடிய சூழலை அங்கே உண்டாக்கின காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார், என் வலது பரிசத்திலும் இடது பரிசத்திலும் உட்காரச் செய்வது என்னுடைய காரியமல்ல, அது பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் அதை அருளுவது என் காரியமல்ல என்று தெளிவாக அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் ஜெயங்கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று இங்கே சொல்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பிதாவினால் எவர்களுக்கு அது ஆயத்தமாக்கப்பட்டதோ அவர்களுக்கு தான் அது அருளப்படும் என்று. ஆனால் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னதாக, பரத்துக்கு எழுந்தருளி போனதற்கு பின்னதாக பிதாவானவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த காரியத்தை இயேசுவானவர் அறிந்து கொண்டு இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொண்டு நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல என்னை போலவே ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வன் என்று தெளிவாக இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று சொன்னால், லவோதோக்கியா சபை. இந்த லவோதோக்கியா சபை 7 சபைகளிலே கடைக்கோடியான சபை, அதாவது கடைசி கால சபை. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தை குறிக்கும் ஒரு சபையாக இந்த லவோதோக்கியா சபை இருக்கிறது. இந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபை என்று சொன்னால், அது குளிருமல்ல அனலுமல்ல, அது குளிராயாவது அனலாயாவது இருக்க சூழலிலே அது ஆண்டு சொல்றாரு, உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெதுவெதுப்பாய் இருந்த ஒரு சபையாக அது காணப்படுகிறது. மாத்திரமல்ல, இந்த 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல்
நான் ஐஸ்வர்யான் என்றும் திரவிய சம்மணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு நிர்பாக்கியமுள்ள ஒரு சபை, பரிதபிக்கப்படத்தக்க ஒரு சபை, தரித்திரமுள்ள ஒரு சபை, குருடனான ஒரு சபை, நிர்வாணியாய் இருக்கக்கூடிய ஒரு சபையாக இந்த சபை காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான, அதாவது ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுகிற அளவுக்கு ஆண்டவருக்கு அது ஒரு என்ன சொல்றது, ஆண்டவருக்கு வாந்தியை உண்டாக்கத்தக்கதாய் ஒரு கொமட்டலாக ஆண்டவருடைய கர்த்தருக்குள் இருந்து அந்த சபையை ஆண்டவர் வெளியே எரிந்து விடத்தக்கதாய் அந்த சபை அத்தனை ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு சபையாக மாறிவிட்டது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சபைக்கு தான் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல இந்த சபையிலே, இந்த தரங்கெட்ட போன சபையிலே நீங்கள் ஜெயங்கொள்வீர்களானால் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதாவது சீஷர்களுக்கு கூட அது கிடைக்கல. அது யோவான், யாக்கோபு இவர்களுக்கு கூட ஆண்டவர் அருளல, அவங்களுக்கு அதை கொடுக்க முடியல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் அதை உங்களுக்கு நான் எப்படி சொல்ல முடியாது, பிதா யாருக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை தான் அவர்களுக்கு தான் நான் கொடுக்க முடியும். ஆனால் இங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், பிதாவானவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எப்படிப்பட்டவர்களுக்கு? இங்கே ஒரு பேக்ஸ்லைடான ஒரு சபை, ஒரு பின்வாங்கி போன ஒரு சபை, இந்த சபையை ஆண்டவர் எப்படியாகிலும் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இத்தனை பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம அநேக நேரத்தில் சில வீட்டில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க இருப்பாங்க, 3 பிள்ளை இருக்கும். 3 பிள்ளையில் 2 பிள்ளை நல்லா படிக்கும், ஒரு பிள்ளை சரியாகவே படிக்காது, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகாது, அது பார்த்திங்கன்னா கீழ்ப்படியாது, தருதலையாக இருக்கும். அப்போது அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறுவதற்கு தகப்பன் பல காரியங்களை செய்து பார்ப்பான். அதில் ஒரு காரியம் என்னென்னா, நீ நல்லா படிச்சினா, நீ ஒழுக்கமாக இருந்தினா உனக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு பொருளை வாங்கி தருவேன், உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன், உனக்கு ஒரு பைக் வாங்கி தருவேன் என்று சொல்லி ஒரு மற்ற 2 பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு கொடுப்பான். ஏன்னா அப்படியாச்சும் அவன் மனம் திரும்பி வருவானா, அப்படியாகிலும் அவன் தேருவானா அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனுக்கு ஒரு ஆர்வம். அதுபோல தான் பிதாவாகிய தேவன் இந்த இடத்துல சீஷர்களுக்கு அருளப்படாத ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை யாருக்கு கொடுக்க விரும்புகிறார் என்றால், இந்த 7 சபைகளிலேயே தரங்கெட்டு போன ஒரு சபை இந்த லவோதோக்கியா சபை. இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது, ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவர் பரிசுத்தவான்களை தான் தேடி வருகிறார் என்றல்ல, ஆண்டவர் பாவியையும் தேடி வருகிறார். பாவியாகிய மனுஷனை, பாவியான மனிதனை தான் தேடி வந்தார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, இந்த இடத்துல பாவத்தில் விழுந்த ஒரு சபை, குருட்டாட்டம் உள்ள ஒரு சபை, நிர்பாக்கியமுள்ள ஒரு சபை, வாந்தி பண்ணி போடத்தக்க கூடிய ஒரு சூழலில் இருந்த ஒரு சபையை ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்தது போல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை தான் கொடுக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளின் செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை, நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு குப்பை, நான் ஒரு பாவி என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, செபுதேயின் குமாரன் யாக்கோபும் யோவானும் கேட்ட அந்த ஸ்தானம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் பின்வாங்கி போன ஒரு சபை, ஆண்டவருடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடக்கூடிய ஒரு அளவிலே இருந்த ஒரு சபைக்கு ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து ஒரு அழைப்பை கொடுத்தார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி. அதுபோல இன்றைக்கு அருமையான இந்த வார்த்தைகளை கேட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நீர் கொடுக்கிறபடியால் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய கிருபை சம்பூர்ணமாக இருக்கட்டும். கிருபையின் கரத்தில் தாழ்த்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.